உருவாக்குனாரு. அது அவர்தான் அடையாளம். இல்ல இவங்க போனா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப நானே போனாலும் கூட சங்க தமிழுக்கு யாரும் ஓட்டு போட போறது இல்ல. அதே மாதிரி யாரா இருந்தாலும் சரி எல்லாமே எழுச்சி தமிழ் இருக்குங்க. அது இப்ப வெட்ட வெளிச்சமாயி போச்சு. இரசல் புரசலா இருந்த கருத்தை இந்த 3 பத்திரிகையாளர்களும் தேர்வு கொண்டு வந்து விட்டாங்க. அதனால இப்ப வந்து எல்லாருமே வந்து அங்க பெரிய ஒரு யுத்த காலத்துல நிக்கிறாங்க. அதனால நிச்சயமாக உறுதியாக 2 இலக்கு கிடைக்கிறது. அதுல சில கருத்து சொன்னாங்க 9க்கும் 10க்கும் என்ன டிஃபரெண்ட்னு உங்களுக்கு தெரியாது இல்ல. கம்யூனிஸ்ட் ஒரு பெரிய ஏங்கல் விதி என்ன சொல்லுதுன்னா அளவு மாற்றம் பண்பு மாற்றத்தை உருவாக்கும். அப்ப ஒரு புத்துணர்ச்சி அடைகிறேன் ஒருத்தன் டபுள் டிஜிட் வாங்கிட்டோம்டா அப்படின்னு. அப்ப அவன் முழுக்க வேலை பார்ப்பேன். இந்த செய்தி அன்னைக்கு ஒரு திமுக இருக்கிற முக்கியமான ஆளு, அவர் பேர் சொல்லக்கூடாது, அவர் சொல்லிதான் சொன்னாரு, முக்கியமான உச்ச அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவனா பாத்துங்களேன், அமைச்சர் ரவல்ல இருக்கிறவரு அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு வேண்டிய அந்த தொகுதியில ஒதுக்கணும். ஒதுக்கினாதே அவங்க வேலை பார்ப்பாங்க கீழே, இல்லைன்னா வேலை பார்க்காம போயிடுவாங்க, அவங்க மனசு உடஞ்சிருவாங்க அப்படின்னு உங்க பேரை சொல்லியே பேசினாரு. இந்த கூட நான் வேற என்ன சொல்றது இல்லைங்க. இப்போ எனக்கு இது என்ன பெரிய எனக்கு ஒரு வருத்தம்னா, திமுகவை நீங்க ஏறக்குறைய 20 ஆண்டு காலமாக திமுக செய்ய வேண்டிய வேலைகளை சிறுத்தை தான் செஞ்சு